Assalamualaikum. Hope you all are doing good. Welcome back to Leeza's recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல குயிக்கா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். 2 முட்டை எடுத்திருக்கிறேன். அதோட சிக்கனை பொரிச்சு இது மாதிரி துண்டு துண்டாக்கி எடுத்திருக்கிறேன். ஒரு 4-5 பல்லு பூண்டை சின்னதா சாப் பண்ணி எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் எடுத்திருக்கிறேன். அதோட கேரட், கோவா, லீக்ஸ் எடுத்திருக்கிறேன். ஒரு பிளேட் ரைஸும் எடுத்திருக்கிறேன். இப்போ சட்டி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆயில் சூடானதும் சாப் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளைப்பூடை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சேர்த்துக்கொண்டு வெள்ளைப்பூடுமே நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கேரட், கோவா, லீக்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சேர்த்துக்கொண்ட கேரட், கோவா, லீக்ஸ் எல்லாமே கொஞ்சமாக வதங்கி வந்ததும் எடுத்து வச்சிருக்கிற முட்டையையும் சேர்த்து கொஞ்சம் பொரிய விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறீங்கன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா முட்கூட்டியே ரைஸை வேக வச்சு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஓகே. இல்லை நீங்கள் அப்போதே சமைச்சு சேர்த்துட்டிங்கன்னா உதிரியாக கிடைக்காது. இல்லை உங்களுக்கு நேற்று சமைச்சு மீதமான ரைஸ் ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதோட விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கீழே அடி பிடிக்காது. ஸோ அடி பிடிக்காம பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஸ்டேஜில் பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் மஷ்ரூம் சீசனிங் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சிக்கன் ஸ்டாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பம்னா சேர்த்துக்கொள்ளுங்க. லாஸ்டா கொஞ்சமா சோயா சாஸ், அதோட தக்காளி சாஸ் கொஞ்சம், உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூளும் சேர்த்து 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஃபைனலாக கேரட், கோவா, லீக் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் சுட சுட டேஸ்டியான குயிக் அண்ட் ஈஸி ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த ஃப்ரைட் ரைஸை சில்லி பேஸ்ட் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போதான் என் வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் அது வரைக்கும் டேக் கேர், பாய்.